அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 22/4/2025 சித்திரை மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நவமி திதி மாலை 6:13 வரை, பின்பு தேய்பிறை தசமி, திருவோண நட்சத்திரம் பகல் 12:44 வரை, பின்பு அவிட்ட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சுப முயற்சிகளையும் தூர பயணங்களையும் தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் கேது, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. செவ்வாய் 4இல் இருப்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் தற்போது கிடைத்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் சனி ராகு சேர்க்கை பெற்று 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடனிருப்பவர்களால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு லாபமானது உங்களுக்கு கிடைக்கும். சட்ட சிக்கல்கள் குறைந்து மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 8இல் சந்திரன், 12இல் குரு சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைப்பதில் சற்று தாமத நிலை ஏற்படுவதால் மன அமைதி குறைவு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முடிந்தவரை மற்றவர்களிடம் பேசுகின்ற போது நிதானத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தற்போது இருப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை பொறுமையை கடைபிடிப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7இல் சந்திரன், 9இல் புதன் சுக்கிரன், 11இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகுவார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும்.
வேலைக்கு செல்பவர்கள் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதாலும் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். தொழில் வியாபாரத்தில் எதிலும் தைரியத்தோடு செயல்பட்டு போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தற்போது உங்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதனை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறலாம். கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதாலும் 5இல் சந்திரன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு வேலையாட்களால் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு நிலை ஏற்படுவது மட்டுமில்லாமல் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சுக்கிரன் சனி ராகு சஞ்சரிப்பதும் 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால்தான் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது என்றாலும் வேலை பளு காரணமாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன், 6இல் சூரியன், 7இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழிலில் பல்வேறு வளமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், 8இல் செவ்வாய், 6இல் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நேரம் என்பதால்
எதிலும் சற்று எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக பொறுமையை கடைபிடிப்பது, தூர பயணங்களை தள்ளி வைப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 3ஆம் வீட்டில் சனி ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூல பலன்களை அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சனி ராகு சேர்க்கை பெற்று 2இல் சஞ்சரிப்பதாலும் 12இல் சந்திரன் 4இல் குரு சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. தொழில் ரீதியாக முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு தற்போது கூடுதலாக இருப்பதால் மன அமைதி குறைவு உண்டாகும். எது எப்படி இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரன் புதன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.